ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தோட 71 வரிகளை பார்த்தோம். இந்த பதிவில் 72, 73, 74, 75 வரிகளோட பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். ஜோதியனே, துன் இருளே, தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே. விளக்கம். ஜோதியனே, துன் இருளே, தோன்றா பெருமையனே என இறைவனை ஒளிமயமாகவும் மிகுந்த இருளாகவும் இருக்கிறான் என்கிறார் மாணிக்கவாசகர். அகையிருளை, அதாவது ஆணவம் நீக்கும் அறிவொளியான இறைவனை ஜோதியனே என்று அழைப்பது பொருத்தமே. ஆனால் துன் இருளே என்று அழைப்பது ஏன் என்று நாம் திகைக்கிறோம். மாணிக்கவாசகர் நம்மை தேற்றுகிறார். உயிரை பிடித்த அறியாமை என்னும் ஆணவ இருள் நீங்கவே மாயையை இயக்கி உடல் பிறவிகள் தந்தான். பல்வேறு பிறவிகளில் செய்த நல்வினை தீவினைகளால் தொடர்ந்து பிறவிகள் வருகின்றன. இவற்றை அறிந்தால் மனிதன் கவலையின்றி சுதந்திரமாக இப்பிறவியில் வேலை செய்ய முடியாது. எனவே இவற்றை மனிதனிடம் இருந்து மறைத்து அருளுகிறான் இறைவன். எப்படி? மறைத்தல் என்னும் தொழில் மூலம் இதை நிகழ்த்துகிறார். எங்கெல்லாம் அறிவொளி இல்லையோ அங்கெல்லாம் அறியாமை இருள் சூழ்கிறது. மனிதனின் அறிவை மறைக்கும் அகையிருளாம் ஆணவத்தால் இறைவனை மறைக்க முடியாது. ஏனெனில் இறைவன் எங்கும் இருப்பவன், ஆணவத்துக்குள்ளும் இருப்பான். மனிதனின் அறியாமை இருளை போக்க ஜோதியான இறைவனே துன் இருளாகி, அதாவது இருளுக்கும் இருளாகி தன்னுடன் வாழ்வதை மனிதன் அறிவதில்லை. கருணையுடன் துன்பத்தில் பங்கெடுத்து மனிதனுடன் வாழ்கிறான் இறைவன். எனவேதான் ஜோதியனே துன் இருளே என்கிறார் பெருமான். இருளும் அறிய முடியாத நுட்பமான இருளாக மறைந்திருப்பதால் இறைவனை துன் இருளே என்றார் மாணிக்கவாசகர். வெளிப்பார்வைக்கு முரண்பாடாக தோன்றுவதோ உற்று நோக்கினால் முழுமையாக தெரியும். தோன்றா பெருமையனே, மெய்மை என்னும் நிலைத்த பொருளான இறைவனே பொய்மை என்னும் நிலையாத பொருளுக்கு உள்ளும் இருக்கிறான். உடலில் உயிர் போல நிலையா பொருள் உள்ளிட்ட எல்லா பொருள்களிலும் நீக்கமற கலந்து நிற்பதால் இறைவனே நிலையா பொருளும் ஆகிறான். தோற்றுவிக்கும் முறையில் சிவத்திலிருந்து சக்தியும், சக்தி இடத்திலிருந்து மற்ற தத்துவங்கள் எல்லாம் தோன்றும். ஒடுங்கும் முறையில் தத்துவங்கள் ஒன்றனுள் ஒன்று அடங்க இறுதியில் யாவும் சக்தியுள் அடங்கி அப்பால் சக்தியும் சிவத்துள் அடங்கும். என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின். விளக்கம். ஈசா, நீ வலிய வந்து என்னை காந்தம் போல இழுத்து ஆட்கொண்டுள்ளாய். நீ எனக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் இருக்கின்றாய். மிக கூர்மையான மெஞ்ஞானம் படைத்திருப்பவர்களே உன்னை உள்ளவாறு உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் தம்மை தடுத்து ஆட்கொண்டார் என்று மாணிக்கவாசகர் பொழிகிறார். உண்மையில் பக்தர்கள் எல்லோருமே இவ்விதம் உணர்வர். தவத்தின் மூலமாகவும் பிரம்மச்சரியத்தின் மூலமாகவும் மனிதனின் அறிவு கூர்மையான நுண்ணறிவாக தெளிவு அடைகிறது. அப்படி அறிவு பரிபாகம் அடைந்தவருக்கே பரபிரம்மத்தை கிரகிக்கும் அறிவுத்திறன் வருகிறது. திருச்சிற்றம்பலம்.